إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மை அவனுடைய சிறந்த படைப்பாக படைத்து அவனுடைய ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் நம்மை பிறக்கச் செய்து காமிலான ஷேഖ்மார்களுடைய தொடர்பில் ஆக்கி தந்தான அந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இன்று நாம் மதரசா நூறுடைய பாடத்தினுடைய ஆரம்ப நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் இல்மை தேடுவது கடமை என்ற அடிப்படையில், இல்ம் என்று சொன்னாலே அல் இல்மு பில்லா, அல்லாஹ்வை பற்றிய அறிதல் ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமை. அதனுடைய ஆரம்பமாகத்தான் மதரசாக்களுடைய அந்த பாடத்திட்டங்கள் குர்ஆன் ஹதீஸை விளக்கித் தரும் முறையில் அல்லாஹ்வை அறிய வேண்டிய அந்த முறையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆரம்ப பாடசாலையாக இருக்கிறது. அத்துடனே அல்லாஹ்வை பற்றிய அகீதா, அவனை பற்றிய நல்ல எண்ணத்தை கல்வில கொண்டு வருவது இறைநேசர்களுடைய சகவாசத்தின் மூலமாகத்தான் ஏற்படும் என்பதை நாம் விளங்கியாக வேண்டும். அல்லாஹுடைய ஃபதுலை கொண்டு இரண்டுமே கிடைக்கக்கூடிய அந்த ஒன்று சேர்ந்து அந்த ஒரே இடத்தில் அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இது அல்லாஹ் நம் மீது செய்த பேரருள், அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாகவே மதரசாக்களில் ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை போதிப்பதும் நஹு சரஃபு போன்ற மன்திக் மானி போன்ற கலைகளை கற்றுக் கொடுப்பது மட்டுமே மதரசாவாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் ரசூலை பற்றிய ஞானங்களை எந்த நோக்கத்திற்காக நாம் படைக்கப்பட்டோம் என்ற அந்த உன்னத நோக்கத்தையும் நமக்கு அறிவித்து தரக்கூடிய ஒரு சில மதரசாக்களில் முக்கியமாக இது அமைந்து கொண்டிருக்கிறது. இது அல்லாஹுடைய பேரருள். இல்ம் என்பது ஒவ்வொரு மூமின் மீதும் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்ற அடிப்படையில். எந்த மாதிரியான இல்மு நம் மீது கடமை? முஸ்லீமாக இருக்கிறோம், முதல்ல அவன் மேலே கடமை அல்லாஹை பற்றி அறியணும். அல்லாஹ்னா யார், அவனுக்கு நமக்கு மத்தியில் உள்ள தொடர்பு என்ன, ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய கடமைகள் என்ன, இதை அறிவது ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் கடமை. தொழுகையுடைய நேரம் வந்துச்சு, தொழுகை கடமையாகுது, அப்போ தொழுகையை பற்றிய அறிவும் கடமையாகிறது. ரமதான் வந்துச்சு, ரமதான் நோன்பு வைப்பது கடமை, அது சம்பந்தமான இல்மும் கடமையாகுது. ஒவ்வொன்றும் ஒருவருடைய நேரத்தில் அது கடமையாகுது. சிலருக்கு அது கடமையாகவும் ஆகாது. அதே மாதிரி ஜக்காத்து, அந்த இல்மை அறிவது எல்லார் மீதும் கடமை இல்லை, ஜக்காத்து கொடுப்பவர் மீது கடமையாகுது. ஆனால் அல்லாஹை பற்றி அறிவது எல்லாரும் மீதும் கடமை. அல்லாஹுக்கு மீது நல்ல நம்பிக்கை வைப்பது, எப்படி அல்லாஹை நாம் விளங்க வேண்டுமோ அப்படி விளங்குவது, அல்லாஹுடைய ஏற்பாட்டை தக்தீரை பொருந்தி கொள்வது, இதெல்லாம் எல்லா முஸ்லிமான ஆண் பெண்கள் மீதும் கடமையில். ஏதோ வெறுமனே மார்க் சட்டத்திட்டங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதும், சட்டத்திட்டங்களை அப்படின்னு விளங்குறது இல்லை. சட்டத்திட்டங்கள் விளங்குறதுக்கு மதரசா தேவையில்லை. பொதுவாகவே நிறைய கிதாபுகள் இருக்குது, நிறைய இது இருக்குது, மதரசாவுடைய ஏற்பாடு இருக்குது. இது சொஹபத்துக்களை கொண்டு அவர்களுக்கு ஊட்டப்படும் ஞானம் தான், வெறுமனே கிதாபை கொண்டு ஊட்டப்படுற ஞானம் அல்ல அது. அப்போ இங்கே இறைநேசர்களுடைய அந்த சகவாசம் நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு. அப்போ இல்மு தேடி நாம் போகிறோம். இல்மத்து யாரெல்லாம் பெற்றோர்கள் இங்கே வந்திருப்பீங்க, நம்முடைய பிள்ளைகளை இல்முக்காக நாம் அர்ப்பணிச்சிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்ம செய்த பேருபகாரம் அது.
யாரெல்லாம் இந்த பாக்கியம் பெற்றார்களோ அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை சுவனபதியின் பக்கம் செல்வதற்குண்டான தகுதியை உண்டாக்கி விட்டார்கள். அவர்களுடைய பொறுப்பு அவர்கள்ட்ட நீங்கி போயிடும். ஏன்னா பெற்றோர்கள் மீது பொறுப்பு இருக்கு இல்லையா? குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அவர்களுக்கு என்ன ஞானங்கள் புகட்டணும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இதெல்லாம் விளங்கியாகும். துனியாவுடைய இல்மு, துனியா சம்பந்தமான அந்த படிப்புகள் எல்லாமே கட்டாயம் அல்ல. ஆனால் அதை கட்டாயமாக விளங்கி எல்லாருமே அதை முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா ஆகிரத்தை விட துனியாவுக்கு நாம் முக்கியத்துவம் நம்முடைய மனசில் கொடுத்து பழகினதுனால, ஆகிரத்தினுடைய பலனை நாம் எதிர்பார்க்காம வாழ்வதின் காரணத்தினால, ஹசரத்து கூட சொன்னாங்க கொஞ்சம் முன்னாடி, ஆகிரத்துடைய வாழ்வு தான் வாழ்வு, அதை நாம் அதை பெருசாக கருதுறதே இல்லை. துனியாவில் எப்படி வாழ்ந்துடும், இந்த இல்மை கொண்டு நாம் என்ன அடைய போகிறோம், இங்கே இந்த அமல்களை கொண்டு நாம் என்ன அடைய போகிறோம், அப்போ இந்த இபாதத்துக்களை கொண்டு நாம் என்ன அடைஞ்சிட போகிறோம் என்ற அடிப்படையில் நாம் பார்த்து இந்த இல்மை நாம் அதாவது புறந்தள்ளிட்டோம், அலட்சியப்படுத்திட்டோம். ஏன்னா இந்த இல்முடையவர்கள் என்ன இங்கே துனியாவில் என்ன அவங்களுக்கு வாழ்வு இருக்குன்னு பார்க்குறான். ஆலிமா இருக்கிறாரு, மார்க்க ஞானங்களை தெரிஞ்சிருக்கிறாரு, உபதேசங்கள் செய்கிறாரு, இவருடைய வாழ்வை பார்க்குறான், துனியாவுடைய வாழ்வு பார்த்து இதை வச்சு நாம் என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி வாழ்ந்தால் சரியாக வராது. அப்போ துனியா கொடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்வு பார்க்குறான். காரூனுடைய இதை பார்த்து அந்த மக்கள், பனு இஸ்ராயல் மக்கள் ஆசைப்பட்டாங்க, இந்த மாதிரி நமக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானான், அது பெரிய தண்டனைங்கிறது பிறகு விளங்கினாங்க. அதே மாதிரி துனியா என்பது என்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்தனாங்கிறான் அல்லாஹ். துனியாவில் கொடுக்கப்படக்கூடிய இந்த ஞாபகத்துகள் இருக்கு இல்லையா, இது ஒன்று சோதிப்பதற்காக. இன்னொரு இடத்துல அல்லாஹு தாலா வல்பாக்கி அதாவது அல்மால் வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துன்யாங்கிற அல்லாஹ். துனியாவுடைய அலங்காரம், துனியாவுடைய வாழ்க்கையின் அலங்காரம், அதுவே வாழ்க்கை அல்ல. வாழ்க்கைக்கு அலங்காரம் என்பது வேறு, வாழ்க்கை என்பது வேறு. இப்போ வீட்டுக்கு அலங்கார பொருட்கள் வாங்குறது வேறு, வீடு என்பது வேறு. வீட்டை கட்டுறான், அதுக்கு பிறகு அலங்கார பொருள்களை கொண்டு அலங்கரிக்கிறான். இப்போ அலங்கார பொருட்களை மட்டும் ஒருத்தன் வாங்கி வச்சுக்கிட்டு இதுதான் வீடுன்னு சொன்னான்னா அது வீடு ஆகாது, அந்த வீட்டினுடைய நோக்கம் பூர்த்தி ஆகாது. அதே மாதிரி அலங்கார பொருள் என்று அல்லாஹ் சொல்றானே மால் பனூன், இதை கொண்டு மட்டுமே ஒரு மனிதன் வாழ்ந்து விடலாம் என்று சொன்னால் வாழ முடியாது. இப்போ வாழ்க்கை என்பது யாரோடு, மனைவி என்பது வாழ்க்கையின் அலங்காரம். அவர் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வாழ்க்கையின் அலங்காரம். அப்போ ஏன் வாழ்க்கை யாரோடு சம்பந்தப்பட்டிருக்கு அது தெரிஞ்சாகணும். நாம் நம்முடைய வாழ்க்கை என்பது அல்லாஹோடு சம்பந்தப்பட்டது. நான் அடிமை, அல்லாஹ் எஜமானன், இந்த உறவு தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை அலங்கரிப்பதற்காக அல்லாஹு தாலா கொடுத்த ஞாபகத்துக்கள் தான் உறவு, சொந்த பந்தங்கள், காசு, பணம் எல்லாமே. நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிட்டு அதை கொண்டு வாழ்ந்துடலான்னு பார்க்குறோம். பார்க்கும்போது ஆசையாக தெரியும், அது கடைசியில் அது ஆபத்துங்கிறது பின்னாடி புரியும். அசல்ல வாழ்க்கை அல்லாஹோடு உள்ள உறவு தான், அதை தான் மேம்படுத்தணும். அதனால நம்முடைய இந்த இல்மை, இந்த ஞானங்களை கொண்டு அல்லாஹோடு நெருக்கம் ஏற்படுகிறதா அப்படின்னா அந்த இல்மு உனக்கு சலாமத். எந்த இல்மை பெற்றுவது கொண்டு அல்லாஹோடு உன்னிடத்தில் நெருக்கம் ஏற்படலை, உனக்கு நீ அடிமை என்பதை உணர்த்தலையோ அந்த இல்மு என்னைக்குமே உனக்கு ஆபத்து தான். அது பெரிய ஆபத்தில் போய் முடியும். அது ஒவ்வொருத்தவங்களும் கடைசியில் மௌத்தா போகும்போது அனுபவிச்சு தான் சாவரும். அதனால நம்முடைய வாழ்க்கை அல்லாஹோடு நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு இந்த இல்மு தேவைப்படுது. அதுக்கு இல்மை நாம் கற்றாக வேண்டும். நபி அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது காரணம் சொல்லும் போது இன்னமா அஷ்ராக்கும் பில்லா ஆனால் அலமுக்கும் பில்லான்னா, அல்லாஹ்வை அதிகமாக நான் அறிந்திருப்பதின் காரணத்தினால்தான் நான் அதிகமாக அல்லாஹ்வை பயப்படுறேன். இப்போ அல்லாஹ்வை பயப்படுவதற்கு அந்த ஹஷியத்தை இலாஹி, அல்லாஹ்வை பற்றி அந்த பயம், அதாவது பயம்னு சொன்னால் அல்லாஹ் அடிச்சிருவான், உதச்சிருவான், அல்லாஹ் தண்டிச்சிருவான், அதல்ல. முஹப்பத்துடைய உச்சகட்டத்தில் ஒரு முஹப்பத்து அதிகமாகும் போது ஒரு மனிதன் மேலே பயம் வரும். எங்கே நான் இவரிடத்துல பேதபா நடந்து கொள்வேனோ, அதனால் இவருடைய கல்வியில் என்னை பற்றி வருத்தம் வந்துடுமோ, அதனால் இவருடைய நெருக்கம் எனக்கு கிடைக்காம போயிடுமோ என்ற ஒரு பயம் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் ஹஷியத்துன்னு சொல்றது. அந்த ஹஷியத்தை இலாஹி ஒரு மனிதன்ல எப்போ வரும், அவன் அல்லாஹ்வை அறிந்தால் மட்டும்தான் வரும். அதனால தான் ரசூலுல்லாஹ் மிகவும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் அல்லாஹ்வை பற்றி அறிந்தது அவர்கள் தான். அதனால ஹஷியத் என்பது சாதாரணமாக இல்மு இல்லாமல் வரவே வராது. அப்போ இல்மு தேடி ஆகணும். அப்போ அல்லாஹ் சொல்லும்போது கூட இன்னமா அலுலமா இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை பயப்படுவது யாரு, அவனுடைய அடியார்கள்ல உலமாக்கல்ங்கிறான் அல்லாஹ். அப்போ உலமாக்கள் அல்லாஹ் பயப்படுறாங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த மாதிரியான உலமாக்கள் அல்லாஹ் பயப்படுவாங்க, எந்த ஆலிமுக்கு அல்லாஹ்வை பற்றிய மாரிஃபாவுடைய ஞானங்கள் இருக்குமோ அவர் தான் அல்லாஹ் பயப்பட முடியும்.
வெறுமனையா அஹ்காம ஷரியா சட்டத்திட்டங்களை மட்டும் ஒரு மனிதர் மனப்பாடம் பண்ணியிருக்கிறாரு, அதை மட்டும் அறிந்திருக்கிறார், அதை கொண்டு மட்டும் தன்னுடைய அமல்களை சரி செய்வாரே தவிர யாரோடு இந்த அமலை கொண்டு என்ன பெற வேண்டுமோ, அல்லாஹ்வுடைய ரிதாவை பெற வேண்டுமோ அது பெற முடியாம போயிடுவார். அதனால இல்மு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அந்த இல்மை பெறுவதற்கு நமக்கு அடிப்படை சில இல்முகள் தேவைப்படுது. அதுதான் மதரசாக்கள் ஆரம்ப பாடங்களாக வைக்கப்பட்டு அவர்களுடைய அந்த உச்சநிலையாக அல்லாஹை பற்றிய ஞானங்கள் போதிக்கப்படுகிறது. அதனால நம்முடைய இந்த வாழ்க்கையை நாம் அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால் இல்மை கொண்டு நாம் அலங்கரித்தாக வேண்டும். அதனால தான் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்தும் போது அல்லமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இல்மை கொண்டு தான் அல்லாஹ் தஆலா ஷராஃபத்தை கொடுத்தான், வேற எதை கொண்ட கொடுக்கல. மலக்குமார்கள் தங்களுடைய இபாதத்துக்களை முன் வச்சாங்க. யாரெல்லாம் நாங்களாம் இபாதத் செய்கிறோமே, நாங்க ஏன் ஹலீஃபாவா ஆயிடக்கூடாது, எங்களையும் நீ ஆக்கக்கூடாது, அப்போ இபாதத்துக்களை முன்னாடி வச்சாங்க. அல்லாஹு தாலா இவர்களை நான் கண்ணியப்படுத்துறதுக்கு காரணம் இல்முங்கிறத காமிச்சான். அவங்க பிறகு ஒத்துக்கிட்டாங்க, சுபா லா இல்ம லனா இல்லாம அல்லம் தனா, ஆமா ரப்பே எனக்கு நீ கொடுத்த இல்மை தவிர வேற எதுவும் எங்களுக்கு கிடையாது, நாங்க எங்க போய் அறிஞ்சிக்க போறோம். அப்ப இல்மை கொண்டு தான் ஷரஃபுங்கிறத விளங்கிக்கிட்டாங்க. அப்ப நமக்கும் அல்லாஹ் இடத்துல எதை கொண்டு சிறப்பு இருக்குங்க, இல்மை கொண்டு தான். ஏன்னா ஒரு மனிதன்ல இல்மு வந்தா தான் அவன்ல ஹஷியத்து உண்டாகும், ஹஷியத்து உண்டாகினா தான் அப்தியத்து வெளியாகும். அப்ப அல்லாஹு தாலா அடியால எதிர்பார்க்கறது அப்தியத். அந்த அப்தியத் இந்த இல்மு ஹஷியத்து இல்லாம வராது. இல்லைன்னா நடிச்சுக்கலாம், நல்லவ மாதிரி நடிக்கிறது பெரிய விஷயம் அல்லங்க, நல்லவனா இருக்கிறது தான் பெரிய விஷயம். அதனால அல்லாஹ் இடத்துல நாம உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இல்மு மிக மிக அவசியமான ஒன்று. இந்த இல்மு இல்லாம கண்ணியமே இல்லை. இல்முக்கு நாமளும் கண்ணியமை கொடுத்தாகணும். நாமளும் இல்மை எதோ அலட்சியப்படுத்தினா அந்த இல்மு கிடைக்காது. பொதுவாக அதபு இல்லைன்னா இல்மு வராதுமா. அப்ப நாமளும் அதை மதிச்சாகணும். இல்மு நல்லா நம்ம பெற வச்சிருக்கோம். நாமளும் அந்த இபாதத்துகள்ல கவனம், அதாவது பேணுதல் எல்லாம் நாம எடுத்தாகணும். ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய காலத்துல அவருக்கு அவர் பீவிக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு. அதாவது அவங்க பீவி சொல்லிட்டாங்க, ஜஹன்னமி நரகவாசி ஏன்னு கூப்பிட்டாங்க ஒரு கோபத்தில். அது அவர் கோபம் வந்துருச்சு. சொன்னார், ஒருவேளை நான் நரகவாசியாக இருந்தால் நான் உன்னை தலாக் விட்டுறேன், என் தலாக்குன்ட்டார். அப்போ இது தலாக்கு நிகழ்ந்துச்சா இல்லையாங்கிறது தெரியல, ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. ஆனால் மனைவி மேலே முஹப்பத் வச்சிருந்தார். அவர் நல்ல மனைவி, அவங்க மேலே முஹப்பத் வச்சிருந்தார். உலமாக்களை கூப்பிட்டு விசாரிச்சார். சொன்னாங்க, நீங்க நரகவாசியா சொர்க்கவாசியான்னு யார் தீர்ப்பளிக்க முடியும்? அல்லாஹ் தான் தீர்ப்பளிக்க முடியும். அதனால இந்த விஷயத்துல நாங்கள் ஃபைசலா செய்ய முடியாது. நீங்க ஒருவேளை நரகவாசியா இருந்தால் தலாக்கு நிகழ்ந்துருச்சு, சொர்க்கவாசியா இருந்தால் தலாக்கு நிகழலை. ஆனால் நீங்க சொர்க்கவாசியா நரகவாசியாங்கிறது நாங்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது. கடைசியாக ஒவ்வொரு ஆலிம்ஷாவை கூப்பிட்டு எல்லாத்தையும் விசாரிக்கிறார். கடைசியாக ஒரு மஜ்மாவை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு உட்கார வச்சு, யாராவது இதுக்கு தீர்ப்பு சொல்லுங்க, தலாக்கு நிகழ்ந்துருச்சா நிகழலையா? எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, பதில் சொல்ல முடியல. ஒரே ஒரு சிறு பையன் இருக்கிறார். என்று சொன்னாரு, நான் அதுக்கு பதில் சொல்றேன், நீங்க அனுமதிச்சா. சந்தோஷமா, வாங்க கிட்ட வாங்க கூப்பிட்டாங்க. சொன்னாரு, கிட்ட வந்த பிறகு அவர் மேல அரச இதுல அரியணையில உட்கார்ந்து இருக்கிறார். அரியணையில அது சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார் ராஜா. சொன்னாரு, இந்த சிறு புள்ள சொல்லுச்சு, நீங்க என் பக்கம் தேவை உள்ளவளாக இருக்கிறீங்க, நான் இல்முடையவனாக இருக்கிறேன், அதனால நீங்க கீழே இறங்குங்க, நான் மேல உட்காரணும்னு அந்த குழந்தை. சரி, நான் ராஜா சந்தோஷமா மேலே ஏறி உட்காருங்க, உண்மையிலேயே எனக்கு தான் தேவை இருக்கு. மேலே உட்கார வச்சுக்கிட்டாரு. இப்ப சொல்லுங்க. அந்த குழந்தை கேட்டுச்சு, அதாவது நான் கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி? எப்பயா இவ்வளவு அரச பதவிகள் இருந்தும், அந்தஸ்து இருந்தும், எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தும், பாவம் செய்யக்கூடிய இது இருந்தும் அல்லாவுக்கு பயந்து உன் நஃப்ஸு பாவத்தை விட்டு கட்டுப்படுத்தி இருக்கிறாயான்னு கேட்டுச்சு அந்த குழந்தை. சொன்னாரு, ஆமா ஆமா இருந்திருக்கு. சில நேரங்களில் எனக்கு உண்மையிலேயே ஆட்சி அதிகாரங்கள் இருந்தும், எல்லா வசதி இருந்தும், பாவம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருந்தும் அல்லாவுக்காக நான் பாவம் செய்யாம இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படின்னா நீ சொர்க்கவாசி தான், உன் தலாக்கு நிகழலைன்னு அந்த பிள்ளை சொல்லிட்டேன். எல்லா உலமாக்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, எப்படியே சொல்ல முடியும், நீங்க எப்படி அவரை சொர்க்கவாசியை சொல்றீங்க? அப்ப அல்லாஹ் சொல்றான், அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மாவா. யாரு தங்களுடைய நஃப்ஸை பாவத்தை விட்டு கட்டுப்படுத்தி தடுத்து கொண்டாரோ அவர் சொர்க்கவாசின்னு அல்லாஹ் சொல்றான். அப்புறம் வேற என்ன இருக்குன்ட்டாங்க. இப்போ எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கடைசியில் அந்த குழந்தை தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்போ இவ்வளவு பெரிய உயர்ந்த மக்காம அவங்க அடைஞ்சதுக்கு அந்த இல்முக்கு அப்பவே அவங்க மரியாதை கொடுத்தாங்க, மேல உட்கார்ந்துங்கிற ஆசையில இல்லை. அப்போ இல்முக்கு நாம மரியாதை கொடுத்தோம். நாம கற்க போகிற இல்மு உயர்ந்த இல்மு. நாம இன்னும் நம்ம மற்ற இல்முகளை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கோம், அது கத்திருக்கலாமோ, அது செஞ்சிருக்கலாமோ. இந்த கத்தராத்து நம்மள இருக்கிறதுனால, இந்த இல்முடைய உயர்வு மனசுல உட்காராதனால இது உள்ளேயே போக மாட்டுது. வெளியில இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லை. வீட்டுக்கும் சொந்தம் நான் கருக்கா நான் காட்டுங்கிற மாதிரி, வீட்டுக்கும் சொந்தம் இல்லை, நாம காட்டுக்கும் சொந்தம் இல்லை. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கு. அதனால நாம மனசுல பதிய வைக்கிறோம், நாம அடைய போற இல்மு இருக்குல்ல,
இந்த இல்ம் இந்த உலமாக்கல்ல கொண்டு இந்த வரஃபாக்கல்ல கொண்டு கிடைக்க போற இந்த இல்மு தான் சிறந்தது. இதை என்னுடைய கல்புல ஏற்றி ஆகணும். கிதாபில் இருக்கிறது நமக்கு ஆதாரங்களுக்காக, அசல்ல இவர்களுடைய நாவலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் எனக்கு இல்ம். இவர்களை கொண்டு எனக்கு கிடைக்க போகிற இல்மை நான் மதித்தாக வேண்டும். இந்த இல்மு உயர்ந்தது, இந்த இல்மை நான் மதிக்காவிட்டால் எனக்கு அந்தஸ்து இல்லை என்றதை நாம முதல்ல மாணவர்களாகிய நாம் அதை மனசில் ஏற்படுத்திக்கணும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் எந்த இல்மை கொண்டு அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறானோ அந்த இல்மை அடைவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம்.